எங்கள் வீட்டோட புது வரவு. இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பொட்டு வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் இப்போ வாங்கியிருக்கிற ஒரு அஞ்சரை பெட்டி தான். அதாவது இது எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா மிளகாட்டின்னு சொல்லுவாங்க. இது நான் வாங்கலை, இது செஞ்சது. இப்போ எங்கள் ஊர் ஆசாரிட்ட 2 கட்டில் பண்ணேன். அப்போ வந்து அவரோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, ஒரு மிளகாட்டியும் பண்ண சொல்லலாம். மிளகாட்டிங்கிறது எங்கள் ஊரில் அஞ்சரை பெட்டி தான் சொல்லுவாங்க. இது வந்து நான் எப்படி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா இது ஓப்பன் பண்ணுறோம்னா சொல்லிடுறேன். இது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாலாம் வச்சுருந்தாங்க, எங்கள் பாட்டி, எங்கள் ஆச்சி எல்லாமே இந்த மாதிரி அஞ்சரை பெட்டி தான் வச்சுருப்பாங்க. இவ்வளோ லென்த்தாக இருக்காது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் அகலமாக இருக்கும். அதில் தான் எல்லா வெஞ்சர சாமானும் வச்சுருப்பாங்க. சின்ன வெங்காயத்துலேருந்து அப்போல்லாம் பொடி கிடையாது பாருங்கள், மஞ்சள் அப்புறம் மிளகாய் எல்லாமே அந்த அஞ்சரை பெட்டியில் இருக்கும். அதை பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு இப்போ நினச்சி பார்க்கும்போது ஒரு ஹாப்பி வருது. அது அம்மிக்கிட்ட தான் வச்சுருப்பாங்க, அந்த அஞ்சரை பெட்டியை அம்மிக்கிட்ட தான் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசை. இப்போ என் பொண்ணு வந்து பெங்களூர் போகிறா, அவளுக்கு வேணும்னு சொன்னால் சரி அவளுக்காக தான் பண்ணேன். அவள் நீ எடுத்துக்கோன்னு சொன்னால் அதனால் நான் என்னுடைய கிச்சனில் இதை நான் வச்சுக்க போகிறேன். ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்ட ஒரு பொருளும் கூட இது இப்படி பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதை தான் உங்கள்கிட்ட நான் இப்போ காட்ட போகிறேன். அமேசான்லாம் தேடி பார்த்தேன், இந்த மாதிரி மாடலில் இல்லை. அதனால் நான் ஆசாரிட்ட கொடுத்து, எங்கள் ஊர் ஆசாரிட்ட கொடுத்து இது பண்ணேன். இது பார்த்திங்கன்னா இப்படி தான் ஓப்பன் பண்ணி, புதுசாக இருக்கனால கொஞ்சம் திறக்கிறது கொஞ்சம் ஓப்பன் ஆகிறது கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கும். இதை நம்ம இப்படி எடுத்துடலாம். ஆக்சுவலாக எடுக்க மாட்டாங்க, அதை அப்படி தான் வச்சுருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா இது ஒரு 4, இது ஒரு 4, அப்புறம் இது லென்த்தாக ஒன்று வச்சுருப்பாங்க. எல்லா ஐட்டமும் சொல்லப்போனால் எல்லா ஐட்டமும் இதில் இருக்கும். சின்ன வெங்காயத்துலேருந்து நம்ம இப்போ சின்ன வெங்காயம் தனியாலாம் போட்டிருக்கோம், அஞ்சரை பெட்டியில் போட மாட்டோம்ல. அப்போ வந்து அம்மாலாம் வில்லேஜில் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன வெங்காயம், மிளகா வந்து இப்போ நம்ம பொடியெலாம் கிடையாது, அப்போ மிளகா, மஞ்சள், அந்த விரல் மஞ்சள் எல்லாமே இதில் இருக்கும். நல்ல மிளகு, ஜீரகம் எல்லாம் ஒரே பாக்ஸில் வச்சுருப்பாங்க. இதில் சில்லறை பைசாலாம் நிறையவே கிடக்கும் அம்மாக்கிட்ட. நான் வந்து இது பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இப்போ வாங்கியிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு இதில் இன்றைக்கி நல்ல நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் நான் 1 ரூபா காயின்ஸ் போட்டுக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள், இது வந்து கஸ்தூரி மஞ்சள் தான் போட்டுக்கலாம். அவ்வளோதான், அந்த 2 தான் இன்றைக்கி நான் ஃபில் பண்ண போகிறேன். நாளைக்கு தான் எல்லா ஐட்டமும் கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்து எல்லா ஐட்டமும் ஃபில் பண்ணிக்கலான்னு இதை உங்கள்கிட்ட காட்டலான் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எப்படி இருக்குங்கிறத இங்கே கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1500. புதுசுனால கொஞ்சம் மூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா இப்படி வச்சுக்கலாம். ஃபுல்லாக வந்து நம்ம திறக்கணும் இல்லை, நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் இப்படி திறந்து யூஸ் பண்ணிப்பாங்க. மோஸ்ட்லி இது அம்மிக்கிட்ட தான் இருக்கும், அது திறந்தே கூட இருக்கும், இப்படி திறந்தே கூட தான் இருக்கும். எப்போவுமே க்ளோஸ் பண்ணிலாம் வச்சுருக்க மாட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஒரு அஞ்சரை பெட்டி எங்கள் வீட்டுக்கு வந்ததில். உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.